Good morning, students. Today we are going to see about a new topic, Chapter 7, Algorithmic Problem Solving, Composition and Decomposition. Okay. In last class, sixth chapter, specification and abstraction அப்படின்னு லாஸ்ட் கிளாஸில் படித்தோம். ஸோ ஒரு அல்காரிதம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் தேவைப்படுது, அதேமாதிரி அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் என்னென்ன மாதிரிலாம் தேவைப்படுது, அண்ட் தென் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றிலாம் படித்தோம். ஸோ இந்த கிளாஸில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா காம்போசிஷன் அண்ட் டீகம்போசிஷன் படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ நொட்டேஷன்ஸ் ஆஃப் ஆர் அல்காரிதம், ஒரு அல்காரிதம் எழுதுறதுக்கு என்னென்ன மாதிரி நொட்டேஷன்ஸ் தேவைப்படுது. நொட்டேஷன்ஸ் மீன் அப்படின்னா சிம்பிள்ஸ். ஓகேவா? நம்ம செமிகோலன், கோலன், ஃபுல் ஸ்டாப்ஸ்லாம் வைக்கிறோம் இல்லையா? ஸோ அதெல்லாமே தான் நம்ம இங்கே நொட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வி நீட் ஏ நொட்டேஷன் டு ரெப்ரசன்ட் அல்காரிதம். ஒரு அல்காரிதம் எழுதுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அல்காரிதம்லேயே நம்ம ஒரு வேரியபிள்ஸ் கொடுப்போம், இன்புட் கொடுப்போம், அவுட்புட் வாங்குவோம், கால்குலேஷன்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒர்க் பண்ணுவோம். ஸோ இதுக்கெல்லாமே என்ன பண்ணுவோம், நம்ம ப்ரோக்ராமிங் சைடு பண்ணும்போது நமக்கு இங்கே செமிகோலன், கோலன் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுதான் நொட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் ஏ நொட்டேஷன் ஃபார் எக்ஸ்பிரஸிங் அல்காரிதம்ஸ் டு பி எக்ஸிக்யூட்டட் பை கம்ப்யூட்டர். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம எழுதும்போது தான் நம்ம என்னது எக்ஸிக்யூட் பண்ணுவோம். எப்படி நம்ம அதாவது எக்ஸிக்யூட் பண்ணுறோன்னா ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம், செமிகோலன் வைக்கிறோம் அப்படின்னா அது அந்த ஸ்டேட்மெண்ட் டெர்மினேட் ஆகுது, எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு ஃபுல் ஸ்டாப்புக்கு கிரேட்டர் தென், லெஸ் தென், ஸோ இது மாதிரி கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரியான சிம்பிள்ஸ் நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாமே எங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சூடோகோட் இஸ் எ நொட்டேஷன் சிமிலர் டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். சூடோகோட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த கோடிங் பர்பஸ் தான். இது என்ன அப்படின்னா மிக்ஸ்ட் மேட்சராக இருக்கும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் இருக்கும், அட் த சேம் டைம் நம்மளோட நார்மல் ஹியூமன் லாங்குவேஜ் எழுதுகிறோம் இல்லையா, ஃபார், தட், அந்த மாதிரியும் எழுதுவோம். ஸோ இது மிக்ஸ்சர் ஆஃப் இது இந்த சூடோகோடில் நம்ம என்ன பண்ணுவோம்னா கண்டிஷன்ஸ் கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செமிகோலன், கோலன் கொடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. பட் அட் த சேம் டைம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம செமிகோலனும் அதாவது கிரேட்டர் தென், லெஸ் தென் அப்படின்னு எல்லாமே கொடுப்போம். ஓகேவா? ஸோ அது நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார் லூப், வைல் லூப் இதெல்லாமே யூஸ் பண்ணுவோம், கண்டிஷனும் யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம எங்கேயும் கொடுக்க மாட்டோம்னா கோலனோ செமிகோலனோ ஃபுல் ஸ்டாப்போ வைக்கிறோம்னு அவசியம் இருக்காது இந்த சூடோகோடில் மட்டும். ஓகேவா? ஸோ தென் ஃப்ளோ சார்ட் இஸ் a diagrammatic notations for representing algorithms. They give a visual institution of the flow of control when the algorithm is executed. இந்த அல்காரிதம் எழுதிட்டு இந்த அல்காரிதம் எழுதுனதுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணுவேன், ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணணும். அந்த டயக்ராம் தான் ஃப்ளோ சார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃப்ளோ சார்ட் என்ன பண்ணணும், அதே மாதிரி நம்ம அல்காரிதம்க்கு என்னென்ன எழுதிருக்கிறோமோ ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு எல்லாமே எழுதிருப்போம் இல்லையா, கால்குலேஷன்ஸ் பார்ட்டு, அந்த மாதிரி எல்லா கண்டிஷன்ஸ் பார்ட், இந்த மாதிரி எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஃப்ளோ சார்ட்லேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம் டயக்ராமெட்டிக்காக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் எ நொட்டேஷன் ஃபார் எக்ஸ்பிரஸிங் அல்காரிதம் ஸோ தட் தி கம்ப்யூட்டர் கேன் எக்ஸிக்யூட் த அல்காரிதம். ஸோ ஒரு அல்காரிதமே எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு, எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நமக்கு நீடடாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அல்காரிதம் எக்ஸ்பிரஸ் இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் கால்ட் ஏ ப்ரோக்ராம். ஸோ அது அல்காரிதம் அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர் பேஸ்டாக நம்ம எழுதுவோம் இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் இது அப்படின்னு ஒரு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுறதுனால ஸ்ட்ரக்சர் பேஸ்டாக இருக்கும். ஸோ இதுக்காக நமக்கு என்ன அப்படின்னா இது நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலியமாக தான் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் நம்ம கோடிங்ஸ் எல்லாமே அப்படின்றாங்க. அது என்னென்ன மாதிரியான லாங்குவேஜஸ் அப்படின்னா C++, ஜாவா, பைத்தான் இதெல்லாமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தான். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் அ ஃபார்மர். Programs must obey the grammar of the programming languages exactly. அதாவது இங்கே என்ன கிராமர் அப்படிங்கும்போது அதாவது அப்பர் கேஸ், லோயர் கேஸ் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க சம் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் C++, ஜாவா இதெல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா
ஒன்லி ஆல்ஃபபெட்ஸ், அதாவது அப்பர் கேஸ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கும். சம் பிளேசஸில் லோயர் கேஸ் அக்செப்ட் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம லோயர் கேஸ் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, ரன் ஆகாது. ஸோ அது அவங்க அந்த கம்ப்யூட்டரில் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதுதான் வந்து கிராமர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஈவன் பங்க்சுவேஷன் சிம்பிள்ஸ் மஸ்ட் பி எக்ஸாக்ட். ஸோ என்ன சொல்லிக்கலாம், ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம செமிகோலன் யூஸ் பண்ணுவோம். சில ஃபார் லூப் ஒயில் லூப்லாம் நம்ம படிக்க போகிறோம், கண்டிஷன்ஸில் இட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் படிப்போம். அப்போ படிக்கும்போது ஃபார் ஒயில் டூ ஒயில் அப்படின்னு ஒரு 3 லூப்ஸ் படிப்போம். அந்த லூப்பில் சம் பிளேசஸில், அதாவது சம் லாங்குவேஜஸில் செமிகோலன் வைப்பாங்க, சம் லாங்குவேஜஸில் வைக்க மாட்டோம். அதே மாதிரி இஃப் கண்டிஷன்ஸுக்கும் அப்படி தான். பைத்தானுக்கு வைப்போம், நார்மல் லாங்குவேஜஸ்க்கெல்லாம் எதுவுமே வைக்க மாட்டோம். அதாவது பைத்தானுக்கு வந்து கோலன் வைப்பாங்க இஃப்பில். பட் நம்மளோட C++ லாங்குவேஜஸில் எல்லாமே கோலனோ செமிகோலனோ எதுவுமே இஃப் கண்டிஷனுக்கு நம்ம வைக்க மாட்டோம். இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கிராமர் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரோக்ராமிங் கிராமர் அப்படிங்கிறது. They do not allow the informal style of natural languages such as English or Tamil. அது வந்து என்ன ஆகுது, எடுத்துக்காது. ஃபாரு ஒயில் அப்படின்னு நம்ம வந்து கோடிங்குள்ளே கொடுத்தா மட்டும்தான் அது எடுத்துக்கும். அது நார்மல் இங்கிலீஷாக அது எடுத்துக்காது. அது வந்து ஒன் ஆஃப் த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட். மற்றபடி லாங்குவேஜஸ் நம்ம எழுதணும் இல்லையா, நம்மளோட கலோக்கியல் லாங்குவேஜ் எதுவுமே அது அக்செப்ட் பண்ணிக்காது. There is a translator which translates the programs into instructions executable by the computer. நான் வந்து கோடிங்காக எழுதிட்டேன், ஐ மீன் ப்ரோக்ராமிங் கோடிங்காக எழுதிட்டேன். அந்த கோடிங்கை நான் என்ன பண்ணும், மிஷின் லாங்குவேஜாக என்ன பண்ணிக்கும், அது ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கும். ஓகேவா? நம்மளோட சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக. இஃப் அவர் ப்ரோக்ராம் ஹேஸ் அ கிராமட்டிக்கல் எரர், திஸ் டிரான்ஸ்லேட்டர் வில் நாட் பி ஏபிள் டு டூ த ட்ரான்ஸ்லேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி கிராமட்டிக்கல் அதுமாதிரி இங்கிலீஷ் நம்ம லாங்குவேஜஸ் ஏதாவது இன்க்ளூட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது ட்ரான்ஸ்லேட் பண்ண எடுத்துக்காது அப்படின்னு சொல்லிக்கிறான். ஸோ இதுதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படிங்கும்போது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அது ஒன்லி ஃபார் ப்ரோக்ராமிங்ஸ் கோடிங் மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணும். நம்மளோட நார்மல் கலோக்கியல் லாங்குவேஜ் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஓகேவா? ஸோ அது மற்றபடி அது வந்து நம்ம எழுதுகிற கோடிங்கை அது ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்க நம்ம சிஸ்டமேட்டிக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் சூடோகோட் இஸ் அ மிக்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லைக் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் பிளைன் இங்கிலீஷ். என்ன சொன்னேன், இப்போது சூடோகோட் அப்படின்னு சொல்லும்போது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கும், அதே மாதிரி நம்மளோட இங்கிலீஷ் லாங்குவேஜஸுமே கொடுப்போம். அதுதான் சூடோகோட். இதுக்கு வந்து கோலன் செமிகோலன் அந்த நொட்டேஷன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நெசசிட்டி கிடையாது. ஒன்லி ஃபார் சூடோகோட். திஸ் நோட்டேஷன் இஸ் நாட் ஃபார்மல் ஃபார் எக்ஸாக்ட். அதான் சொல்லியிருக்காங்களே, நோட்டேஷன் ஃபார் நாட் ஃபார்மல் ஃபார் எக்ஸாக்டாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இட் யூஸ் த சேம் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் சச் அஸ் அ வேரியபிள்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஃப்ளோ. வேரியபிள்ஸ் நம்ம என்ன வேல்யூ வந்து நம்ம வேல்யூ அசைன் பண்ணுறதுக்கு வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படிங்கிறது சீக்வென்ஷியலாக கொடுக்குறது கண்ட்ரோல் ஃப்ளோ. பட் இட் அலோ த யூஸ் ஆஃப் நேச்சுரல் இங்கிலீஷ் ஃபார் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் கண்டிஷன்ஸ். ஸோ என்ன பண்ணுதுங்க, நேச்சுரல் இங்கிலீஷ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த இங்கிலீஷ் வந்து எதுக்காகனா ஸ்டேட்மெண்ட்ஸ்க்காகவும் கண்டிஷன்ஸ்க்காகவும் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது வந்து சூடோகோட். As an algorithm expressed as a pseudocode is not a computers to execute directly, but for human readers and understand. இது வந்து என்னது, சிஸ்டமேட்டிக்காக சிஸ்டம்ஸ்க்காக கிடையாது இந்த சூடோகோட், ஒன்லி ஃபார் யூசர், நம்மளோட பர்பஸ்க்காக மட்டும்தான், ஹியூமன் ரீடர்ஸ்க்கு மட்டும்தான் அப்படி சொல்லியிருக்காங்க. Therefore there is no need to follow the rules of the grammar of a programming language. However, even pseudocode must be rigorous and correct. Pseudocode is the most widely used notation to represent algorithms. So pseudocode வந்து நம்மளோட அல்காரிதம்க்கு accept பண்ணிக்கிறாங்க. And then flowchart. Flowchart is a diagrammatic notation for representing algorithm. They show the control flow of algorithms using diagrams in a visual manner. In flowcharts, rectangular boxes represent simple statements. ஸோ என்ன சொல்லியிருக்கிறோம், flowchart அப்படிங்கிறது diagrammatic expression சொல்லியிருக்கேன். ஸோ அந்த diagrammatic expression அப்படிங்கும்போது நம்ம கொடுக்குறோம், அல்காரிதம் எழுதியாச்சு, இன்புட்
டேக்கன் ஏ 2 வேரியபிள்ஸ்னு சொல்லிட்டோம். ஏ அண்ட் ஏ கமா பின்னு கொடுத்துருக்கோம். ஸோ என்ன பண்ணியிருக்கேன், நான் இன்புட் வந்து 2 வேரியபிளாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த ஸ்டார்டிங்க்கு ஒன் சிம்பிள் நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் வந்து இன்புட்டை நான் வாங்குறேன் இல்லையா, கிவன் இன்புட் அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேலோகிராம்ஸ் பாக்ஸஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கிராமட்டிக்கலாக நான் டயக்ராமட்டிக்கலாக யூஸ் பண்ணும்போது எனக்கு வேணால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் போயிருக்கு அப்படின்னு நமக்கு என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் ஆக முடியும். இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும், கோடிங் எழுத எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்றுக்கும் ஒரு மாதிரி சிம்பிள்ஸ் வந்து, அதாவது ஒரு சிம்பிள்ஸ் பாக்ஸஸ் வந்து ரெக்டாங்கிள் பாக்ஸஸ்ஸு, பேலோகிராம்ஸ் பாக்ஸஸ் வந்து கண்டிஷனல் பாக்ஸஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. டைமண்டெல்லாம் எதுக்கு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, பார்க்கலாம். ரெக்டாங்கிள் பாக்ஸஸ் ரெப்ரசன்ட் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸ். Diamond shaped boxes represent condition and arrows describe how the control flow during the execution of algorithm. A flowchart is a collection of boxes containing statements and conditions which are connected by arrows showing the order in which the boxes are to be executed. So rectangle boxes வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்காக ரெக்டாங்குலர் பாக்ஸஸ் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் கண்டிஷனுக்கு வந்து டைமண்ட் பாக்ஸஸ் அண்டு பேலோகிராம்ஸ் ஃபார் இன்புட் அண்ட் அவுட்புட்ஸு. அண்ட் தென் ஸ்பெஷல் பாக்ஸஸ் வந்து எதுக்குன்னா ஸ்டார்ட் அண்ட் எண்ட். ஓகேவா, இந்த ஆரோ வந்து எதுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ஃப்ளோக்காக அந்த ஆரோஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, ஃப்ளோசார்ட் ஆல்சோ ஹாவ் டிஸ்அட்வான்டேஜ். என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது ஃப்ளோசார்ட்டுக்குள்ள அப்படின்னா, ஃப்ளோசார்ட்ஸ் ஆர் லெஸ் காம்பேக்ட் தென் ரெப்ரசென்டிங் ஆஃப் அல்காரிதம்ஸ் இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஆர் சூடோகோட். காம்பேக்டாக இருக்காது. நம்ம டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசென்ட் பண்ணும்போது எனக்கு பேஜஸ் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. they absorb the basic hierarchical structure of algorithm. எனக்கு பேசிக் அந்த என்ன ஸ்ட்ரக்சர்னு தெரிஞ்சால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நான் அந்த டயக்ராமை வந்து நான் அதாவது அந்த ஃப்ளோ சார்ட் நான் ட்ரா பண்ண முடியும். ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் லூப்ஸ் ஆர் டிஸ்பிளைன்ட் control flow structures. Flow charts do not restricted as to disciplined control flow structure. ஸோ நான் என்னால் இதை ஃபாலோ பண்ண முடியாது. அது அந்த ஃபுல்லாக அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நான் அதை ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் டிஸ்அட்வான்டேஜஸ். தென் கம்போசிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, a statement is a phrase that commands the computer to do an action. நம்ம கமெண்ட்ஸாக கொடுத்துட்டோம், அது சிஸ்டமேட்டிக்காக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு தான் அது ஆக்ஷன், அதாவது ஃபங்க்ஷன் செய்கிறதுக்கு தான் இது கம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. we have already seen assignment statement. நம்ம அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்னென்னு தெரியும். எதுக்காக அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம், ஒரு வேல்யூவை அசைன் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு அந்த அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இட் இஸ் எ சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் யூஸ்டு டு சேஞ்ச் த வேல்யூஸ் ஆஃப் வேரியபிள். இதுக்கு அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு வேல்யூவோட வேரியபிளோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறது தான் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஸ்டேட்மெண்ட்ஸ் மே பி கம்போஸ்ட் ஆஃப் அதர் ஸ்டேட்மெண்ட்ஸ் லீடிங் அ ஹைரார்ச்சிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அல்காரிதம்ஸ். ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து கம்போஸ் பண்ணும், சேஞ்சஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்டேட்மெண்ட்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் அதர் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நோன் இஸ் அ காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டு. ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வேறு விதமாக சேஞ்ச் பண்ணது தான் என்னது காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கலாக படிக்கும்போது உங்களுக்கு புரியும், இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக புரியும். சம்டைம்ஸ் வந்து கிளாரிஃபை ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், பட் 2-3 தடவை படிங்க உங்களுக்கு புரியும். ஓகேவா, இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வேறு ஒரு விதமாக சேஞ்சஸ் ஆகுது இல்லையா, அது வந்து கம்போஸ். நம்ம சொல்ல கம்போஸ் அப்படிங்கும்போது என்னது, வேறு விதமாக சேஞ்ச் பண்ணுறது தான் கம்போஸ் இல்லையா. ஸோ இதுதான் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படி சொல்கிறாங்க. Control flow statements are compound statements. They are used to alter the control flow of process depending on the state of process. என்ன மாதிரியான அதாவது இப்போ ஸ்டேட்டஸ் என்ன மாதிரியான ஸ்டேட்டஸில் இருக்குது அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது தான் இது சொல்கிறது. There are 3 important control flow statements. என்னென்ன இருக்குது அப்படின்னா, சீக்வென்ஷியல், ஆல்டர்னேட்டிவ், இட்ரேட்டிவ். சீக்வென்ஷியல் அப்படிங்கும்போது நமக்கு தெரியும், சீக்வென்ஷியல் 1 by 1 ஆர்டர் வைஸ் அப்படின்னு சொல்கிறது தான் சீக்வென்ஷியல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. A sequential statement is composed of sequence of statements. The statements in sequence are executed one after another in the same order as they are written in algorithm, and the control flow is said to be sequential. Let us
S1 and S2 be a statement, a sequential statement composed of S1 and S2 written as S1 and S2. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சீக்வன்ஷியல் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா 1 by 1 சொல்லியாச்சு. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிச்ச பிறகு அடுத்தது நம்ம எப்படி நம்ம வந்து என்னோட அல்கோரிதமேட்டிக்காக எழுதியிருக்கணும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறது தான் இங்கே சீக்வன்ஷியல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃபார்மர் கோட் இருக்குது இல்லையா, கோட் கிராஸ் இருக்குது இல்லையா, அது ஒரு ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் எப்படி இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு அந்த கோட் எடுத்துகிட்டு போகணும், அந்த கதை நமக்கு தெரியும் இல்லையா, அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது சீக்வன்ஷியல் 1 by 1 ஆர்டராக செஞ்சுருக்காரு இல்லையா அந்த ஃபார்மரு, அதுதான் அந்த சீக்வன்ஷியல் ஆர்டருக்கு வந்து சீக்வன்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஒன், ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இஸ் அ கண்டிஷன் ஃப்ரேஸ் தட் டிஸ்கிரைப் எ டெஸ்ட் ஆஃப் த ஸ்டேட். ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டோம், அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு செக் பண்ணுறது தான் இந்த ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. S1 and S2 is a statements. Then if C இது வந்து C வந்து ரெண்டுத்துக்கும் ஈக்குவலான காமனான கண்டிஷனை கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அந்த கண்டிஷன் காமனாக கொடுக்கும்போது இது வந்து ட்ரூவா இல்லை ஃபால்ஸா. காமன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கும்போது, காமன் கண்டிஷன் அப்படிங்கும்போது இது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு செக் பண்ணுறது தான் இதோட ஒர்க்கு. ஸோ இஃப் C S1 else S2. ஸோ ஒரு C வந்து S1 வந்து ட்ரூவாக இருந்தால் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லை அப்படின்னா அந்த S2 ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் ஆல்டர்னேட்டிவ். இது இல்லைனா அது. இஸ் a statement called alternative statement that will describe the following actions. Test whether C is a true or false. If the C is true, then do S1, otherwise do S2. ஸோ ட்ரூவாக இருந்ததுன்னா S1 வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், அப்படி இல்லைன்னா S2 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கண்ட்ரோல் ஃப்ளோ டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் 7.4ல். C ட்ரூ அப்படின்னா எனக்கு வெளியில் எக்ஸிக்யூட் வந்து ஆரோ மார்க் எங்கே வந்திருக்கு பாருங்கள், கீழே எண்ட் ஆஃப் த செக்ஷன் வந்துருச்சு. இன்கேஸ் வந்து ட்ரூவாக இல்லை கண்டிஷன் அப்படிங்கும்போது ஃபால்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸுங்கும் போது அந்த எண்ட் ஆஃப் த கண்டிஷன் வந்துடும். ஓகேவா, ஸோ இது வந்து ஆல்டர்னேட்டிவ். தென் கண்டிஷனல் அப்படிங்கும்போது இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்துடும். ஓகேவா, சம்டைம்ஸ் we need to execute a statement only if a condition is true and do nothing. கண்டிஷன் வந்து வெறுமனே ட்ரூவாக இருக்கா மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். அதுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்போம். ஃபால்ஸுக்கு நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கவே மாட்டோம். இதுக்கு பேர் தான் என்னது, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. வெறுமனே ட்ரூவாக இருந்தால் மட்டும் கண்டிஷன் வந்து ஒர்க் ஆகும். ஃபால்ஸாக இருந்ததுன்னா நீ வெளியே டேரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு வந்துடும். இது வந்து என்னென்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நான் இதை இப்போ ரீட் அவுட் பண்ணுறேன். சம்டைம்ஸ் we need to execute statement only if a condition is true and do nothing if the condition is false. எதுவுமே செய்யாது. This is equivalent to alternative statement in which the else case is empty. பட் அந்த ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணோம் அப்படின்னா, S1 and S2 ரெண்டுத்துக்குமே என்ன இருந்தது, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தோம். பட் இந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் S1க்கு மட்டும்தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும். S2க்கு நம்ம என்ன பண்ணல, எதுவுமே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, நத்திங், எம்டியாக நம்ம விட்டுட்டோம். ஸோ இதுதான் கண்டிஷனுக்கும் ஆல்டர்னேட்டிவ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஆல்டர்னேட்டிவ்க்கு நம்ம S1 S2 ரெண்டுத்துக்கும் ட்ரூ ஃபால்ஸ் ரெண்டுத்துக்குமே கண்டிஷன் கொடுக்கணும், அதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். பட் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ட்ரூக்கு மட்டும் நமக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா போதும். எல்ஸ் பார்ட்டுக்கு நம்ம கண்டிஷன்ஸ் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஸ்டேட்மெண்ட்டை எம்டியாக விட்டுடலாம். திஸ் variant of alternative statement is called a conditional statement. If C is a condition and S is a statement, then if C is a statement called conditional statement that describe the following action. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், டெஸ்ட் whether C is a true or false. ட்ரூவா ஃபால்ஸாக மட்டும் செக் பண்ணு. ட்ரூவாக இருந்ததுன்னா என்ன பண்ணும், எஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதர்வைஸ் ஃபால்ஸ் ஆகுதுன்னா ஒன்றுமே எக்ஸிக்யூட் ஆகாது, வெளியில் வந்துடும், என்னோட ப்ரோக்ராம் வந்து வெளியில் வந்துடும். ஸோ இதுதான் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, கண்ட்ரோல் ஃப்ளோ, சீக்வன்ஷியல் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் அண்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, ஸோ ரிமைனிங் கிளாஸஸ் வந்து கேஸ் அனலைசிஸ். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், கம்போசிஷன் என்னென்னு பார்த்தோம். அதில் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், சூடோ கோட் அண்ட் தென் ஃப்ளோ சார்ட் பார்த்தோம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நமக்கு தெரியும், C++ அது லாங்குவேஜஸ் இருக்குது. அதில் வந்து சம் கண்டிஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். சூடோ கோடுக்கு வந்து நம்ம ஹியூமன் நேச்சுரல் லாங்குவேஜஸும் நம்ம அதில் யூஸ் பண்ணிக்க முடியும்.
கேஸ் அதாவது நோட்டேஷன்ஸ் வந்து நாட் மஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் ஃப்ளோ சார்ட் அப்படிங்கும்போது இதில் வந்து டயக்ராமெட்டிக்காக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ரிமைனிங் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.